திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 139. அதிகாரம் ஒழுக்கமுடைமை. ஆன்மீக ஒழுக்கத்தில் தேர்ச்சி பெற்ற குரு ஒருவரும் அவரது சீடர்களும் ஓர் ஆசிரமத்தில் வசித்து வந்தனர். குரு தினமும் காலையில் கண் விழித்ததும், கடவுளே, இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார். அதேபோன்று இரவில் உறங்குவதற்கு முன்பாக, இந்த நாள் சிறப்பாக அமைந்தது, எங்களுக்கு உணவளித்து காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி என்று பிரார்த்தனை செய்வார். இவ்வாறு தினமும் பிரார்த்தனை செய்வது அவரது வழக்கம். குரு தினமும் ஏன் இவ்வாறு பிரார்த்தனை செய்கிறார் என்ற சந்தேகம் சீடர்கள் மனதில் எழுந்தது. அதற்கான காரணத்தை அறிய சீடர்கள் அந்த குருவிடம் ஒரு நாள் கேட்டனர். அதற்கு குரு, மனிதன் நன்றி மறக்கக்கூடாது, அதனால்தான் தினமும் இவ்வாறு கடவுளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்கின்றேன் என்று விளக்கமளித்தார். தன்னை காண வரும் பக்தர்கள் அளிக்கும் பழங்களை தவிர குரு வேறு எதையும் உண்ணுவதில்லை. இதனை அறிந்த சீடர்கள் ஒரு நாள் அவரை சோதிக்க எண்ணினர். பழங்களை குருவிடம் கொடுக்காமல் அவரை பட்டினி போட்டால் என்ன சொல்லி பிரார்த்திப்பார் என்று பார்ப்போம் என விரும்பினர். மறுநாள் குரு சாப்பிடுவதற்கு ஒரு பழம் கூட சீடர்கள் கொடுக்கவில்லை. குருநாதா, இன்று தங்களை காண வந்த பக்தர்கள் பழம் எதுவும் கொண்டு வரவில்லை, ஆகையால் இன்று சாப்பிடுவதற்கு பழம் ஏதும் இல்லை என்று பொய் கூறினர். குருநாதர் அதை பொருட்படுத்தவில்லை. சோர்வாக இருந்த அவர் அன்று இரவு உறங்குவதற்கு முன், கடவுளே, இந்த நாள் சிறப்பாக அமைந்தது, இன்று நல்ல பசியை கொடுத்ததற்கு நன்றி என்று பிரார்த்தனை செய்துவிட்டு உறங்கச் சென்றார். இறைவன் எதை கொடுத்தாலும் எல்லாவற்றையும் ஒன்றுபோல் பார்க்கும் அவரது ஒழுக்கத்தையும் மன வலிமையும் கண்ட சீடர்கள் வெட்கப்பட்டனர். ஒழுக்கமுடையவர்கள் தவறியும் தம்முடைய வாயால் தகாத சொற்களை கூறமாட்டார்கள் என்பதை ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொல்லல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நல்லதை பேசினால் மனிதன், நல்லதையே பேசுபவன் புனிதன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.